Chapter 4 exercise 4.3 question number 20 கான solution இந்த வீடியோ. Question number 20, a box contain 2 white ball. ஒரு பாக்ஸில் 2 வெள்ளை பந்துகள் இருக்கு, 3 black ball and 4 red ball. 3 கருப்பு பந்துகள் மற்றும் 4 சிவப்பு பந்துகள் உள்ளன. In how many ways can 3 balls are drawn from the box? எத்தனை வழிகளில் இந்த பெட்டியிலேருந்து 3 பந்துகளை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன நிபந்தனைனா அட்லீஸ்ட் ஒன் பிளாக் பால் இஸ் டு பி இன்க்ளூடட் இன் த ட்ரா. அவற்றில் குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து இருக்குமாறு எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 3 பந்து எடுக்கிறப்ப அதில் ஒன்றாவது வந்து கருப்பு பந்து இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் கருப்பு பந்து இருக்கணும். அப்போ கருப்பு பந்து அல்லாதது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3 கலரையும் நம்ம பிரிக்க வேண்டாம், பிளாக் நான் பிளாக் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பந்துகளை வந்து பிளாக்கு நான் பிளாக், கருப்பு அல்லாததுன்னு 2 பிரிவாக பிரிச்சுக்கோம். முதல்ல என்னென்ன கலரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட்டு பிளாக் பாலில் எத்தனை இருக்குது டோட்டலாகவே அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிளாக் பால் இருக்குது. அப்புறம் ஒயிட் பாலில் எத்தனை இருக்குது, ஒயிட் பாலில் மொத்தம் வந்து 2 இருக்குது. அடுத்தது ரெட் பாலில் எத்தனை இருக்குது, ரெட் பாலில் 4 இருக்குது. அப்போ ரெட் பாலில் வந்து 4 இருக்குது. இப்போ டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது, டோட்டலாக வந்து 9 பால்ஸ் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை, டோட்டலுங்கிறது தேவையில்லை. இப்போது பிளாக் வந்து 3னா நான் பிளாக் எவ்வளோதுன்னா 6. இப்போ பிளாக்கு 3னா நான் பிளாக்கு 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த சம் போட போகிறோம். அப்போ பிளாக் பால் வந்து 3, நான் பிளாக் வந்து 6. பிளாக்கு நான் பிளாக் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அதில் உள்ள சேர்வுகளை இந்த மாதிரியான டேபிள் வடிவத்தில் எழுதிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எழுதுவதற்கு சரிபார்ப்பதற்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தோம்னா டோட்டலாக 3 பிளாக் இருக்குது. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 1 பிளாக், ஒரு பிளாக்காவது இருக்கணும் அப்படிங்கிறப்ப மினிமம் 1லேருந்தே ஆரம்பிப்போம். அப்போ பிளாக்ல வந்து 1 எடுத்துடுறோம் அப்படின்னா மொத்தம் 3 பால்ஸ் ட்ரான். அப்போ இந்த அதர் இதுலேருந்து 2 பால்ஸ் எடுத்துடுறோம். ஓகே, அடுத்தது அட்லீஸ்ட் 1ங்கிறதுனால 2வும் இருக்கலாம். 2 பிளாக் இருந்துச்சுன்னா அதர்லேருந்து 1 எடுத்துடுறோம். 3 பிளாக்கு அப்படின்னா 3மே பிளாக்காக எடுத்துட்டோம்னா அதர்ஸ்லேருந்து 1மே எடுக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்லீஸ்ட் 1 பிளாக் இருக்கணும். பிளாக்கு தான் குறைந்தபட்சம் 1ஆக இருக்கணும். நான் பிளாக் இருக்குது இல்லைங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம அதெல்லாம் இதில் இப்போ காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப 3C1 அப்படின்னு வந்துடும். இது 6C2, இது வந்து 3C2, இது வந்து 6C1. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து இது 6C0. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான டோட்டல் காம்பினேஷன் குறைச்சிடும். மொத்தமாக நம்ம 3 பாலில் எடுக்கணும். அதனால் 3C1 × 6C2, 2 × 6C1. 3 பால் எடுக்கிறதுனால இதுலேருந்து 2 எடுத்துக்கிறோம், அதுலேருந்து 1 எடுத்துக்கிறோம், இதுலேருந்து 1 எடுத்துக்கிறோம், அதுலேருந்து 2 எடுத்துக்கிறோம், இதுலேயே 3 எடுத்துக்கிறோம், அதில் எதுவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2டையுமே நம்ம யூஸ் பண்ணணும். 3C3 × 6C0. இதெல்லாம் நம்ம தனியாக கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 3C1 அப்படிங்கிறது 3, 3C2ங்கிறது எவ்வளோனா 3ல் 2 போயிட்டுனா 1. அப்போ 3C2வும் 3C1ம் 1 தான். 3C3ங்கிறது nலேருந்து n பொருட்களையும் எடுத்துட்டோம்னா அதற்கான காம்பினேஷன் NCN = 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். 3C3ங்கிறது 1. அதே போல் 6C2ங்கிறது 6 × 5 / 1 × 2 எவ்வளோ தூரம் அப்படின்னா 3 5s are 15 வந்துடும். 6C1 அப்படிங்கிறது 6. அதே போல் 6C0ங்கிறது 1. எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அப்படியே டேரெக்டாக அப்படி மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். எவ்வளோ தூரம் 3 × 15, 3 × 15 அப்படிங்கிறது 45. அடுத்தது 3C2ங்கிறது 3, இது ஒரு 6. அப்போ டோட்டலாக வந்து 18. 3C3ங்கிறது 1, 6C0 1, அப்போ 1 வே. அப்போ 19, 45 19 54, 64 வேஸ். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை வேஸ் கிடச்சிருதுன்னா 64 வேஸ் கிடச்சிருது. எதுக்கு அப்படின்னா செலக்டிங் 3 பால்ஸ், அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இருக்க மாதிரி எத்தனை காம்பினேஷன், எத்தனை வழிகளில் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு 64 வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ், வழிகள், மொத்த வழிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளோதுன்னா 64, 64 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 20. சம்மில் வந்து நமக்கு 3 கலர் பால் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம பிளாக்கு தான் மெயின் பண்ணுறோம். அதனால் பிளாக்கு நான் பிளாக்கு அப்படின்னு பிரித்து போடுறோம். தனித்தனியாக பாலில் பிரித்தோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மற்றபடி ஆன்சர் வரும். இதனால் இது நமக்கு போதுமானது. இது எக்ஸசைஸில் 20 சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.